விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் வரும் 23ஆம் தேதியன்று மாநாடு நடத்த விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு காவல்துறை அனுமதி. காவல்துறை தரப்பில் கேட்கப்பட்ட 21 கேள்விகளுக்கு தமிழக வெற்றிக் கழக தரப்பில் பதிலளிக்கப்பட்ட நிலையில் அனுமதி அளிப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தை அரசியல் கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையம் பதிவு செய்ததாக கட்சித் தலைவர் விஜய் அறிவிப்பு. தேர்தல் அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பங்கு பெற தேர்தல் ஆணையம் அனுமதித்துள்ளதாகவும் அறிக்கை. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பிரகடன முதல் மாநில மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் தொடங்கியுள்ளதாக விஜய் தகவல். மாநாட்டிற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை அனைவரும் காத்திருக்குமாறும் வேண்டுகோள். தமிழக மக்களுக்கான தலையாய அரசியல் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் வலம் வரும் என விஜய் கருத்து. வெற்றி கொடி ஏந்தி மக்களை சந்தித்து வாகை சூடுவோம் என்றும் சூளுரை. சிகாகோவில் நடைபெற்ற தமிழ்ச்சங்க கலை விழாவில் பட்டு வேட்டி சட்டை அணிந்து பங்கேற்றார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கரவொலி எழுப்பி அமெரிக்க வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு. அமெரிக்காவில் இருந்தாலும் தமிழ் மண்ணில் இருப்பது போல் உணர்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தாம் அமெரிக்காவுக்கு லேட்டா வந்தாலும் தமக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு லேட்டஸ்டாக உள்ளதாகவும் சிகாகோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கருத்து. சென்னை தேனாம்பேட்டையில் நடிகர் நாசர் தலைமையில் நடைபெற்ற தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம். தயாரிப்பாளர் சங்க விவகாரம், நடிகைகளின் பாதுகாப்பு, புதிய குழு அமைப்பது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்த வாக்குப்பேட்டிகளை பழுது நீக்கி தயார் நிலையில் இருக்க மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவு. 2019 தேர்வான உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளின் பதவிக்காலம் டிசம்பரில் நிறைவடைவதால் நடவடிக்கை. வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது. அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் இந்திய வானிலை மையம் தகவல். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வருவதன் எதிரொலி சென்னை, கடலூர், நாகை, புதுச்சேரி உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றம். மணிப்பூரில் மீண்டும் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றதன் எதிரொலி ட்ரோன் எதிர்ப்பு சாதனங்களை பயன்படுத்தும் பாதுகாப்பு படையினர். மணிப்பூர் ஆளுநர் ஆச்சாரியாவுடன் அம்மாநில முதலமைச்சர் பிரேம்சிங் அவசர சந்திப்பு. மீண்டும் ஏற்பட்டுள்ள வன்முறையில் 6 பேர் பலியானதைத் தொடர்ந்து முக்கிய ஆலோசனை. பள்ளி நிகழ்ச்சிகளில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறாக பேசிய விவகாரத்தில் மகாவிஷ்ணு மீது மேலும் ஒரு காவல் நிலையத்தில் வழக்கு. திருவொற்றியூர் போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் மகாவிஷ்ணு மீது வழக்கு பதிவு செய்தனர். தனது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசாரிடம் மகாவிஷ்ணு வாக்குமூலம். மாணவ மாணவிகளை நல்வழிப்படுத்தும் நோக்கிலேயே தாம் பேசியதாகவும் மகாவிஷ்ணு தெரிவித்ததாக தகவல். தம்மை சித்தர்கள் வழிநடத்துவதாகவும் அவர்கள் சொல்வதையே பேசுவதாகவும் காவல்துறையிடம் மகாவிஷ்ணு வாக்குமூலம். 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த நிலையில் சித்தர்கள் ஆசீர்வாதத்தால் 5 லட்சம் பேர் தன்னை யூடியூப் தளத்தில் ஃபாலோ செய்வதாக கூறியதாகவும் தகவல். மாற்றுத்திறனாளிகளை அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணுவுக்கு வருகிற 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். சைதாப்பேட்டை நீதிமன்ற நீதிபதி உத்தரவை அடுத்து புழல் சிறையில் அடைப்பு. சங்கரன் கோவில் அருகே அதிமுக முன்னாள் ஒன்றிய துணை சேர்மன் வெட்டி கொலை. காலையில் நடைபயிற்சி சென்றவரை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தியையொட்டி முதுமலை தெப்பக்காடு முகாமில் உள்ள பிள்ளையார் கோவிலில் வெளிப்பட்ட யானைகள். தும்பிக்கையால் மணியடித்தபடியே கோவிலை வலம் வந்து ஒரு யானை வணங்க மற்ற யானைகள் பிளிரிட்டதை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள்.
ஹைதராபாத் விமான நிலையத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை வீரரை தாக்கிய புகாரில் ஜெயிலர் பட வில்லன் நடிகர் விநாயகன் கைது. சோதனை என்ற பெயரில் தனி அறைக்கு தன்னை அழைத்துச் சென்று தாக்கியதாக விநாயகன் குற்றச்சாட்டு. பாராலிம்பிக் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீராங்கனை சிம்ரன் வெண்கலப் பதக்கம் வென்றார். 7 தங்கம், 9 வெள்ளி, 13 வெண்கலம் என 29 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 16வது இடத்திற்கு முன்னேறியது இந்தியா. 12 நாட்களாக நடைபெற்று வரும் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டிகள் இன்றுடன் முடிகிறது. நிறைவு விழா அணிவகுப்பில் தேசிய கொடியேந்தி செல்லும் வில்வித்தை வீரர் ஹர்விந்தர் சிங், தடகள வீராங்கனை பிரீத்தி பால். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற நவ்தீப் சிங், சிம்ரன் சர்மாவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. அசாத்திய திறமை மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் பதக்கம் வென்ற அவர்களால் நாடே பெருமையடைவதாகவும் பதிவு. பாராலிம்பிக் ஆடவர் ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார் நவ்தீப் சிங். முதலிடத்தை பிடித்த ஈரான் வீரர் பெய் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் இந்திய வீரருக்கு தங்கப்பதக்கம். இந்தியா வங்கதேசம் அணிகளுக்கு இடையே முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் 19ஆம் தேதி தொடக்கம். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் போட்டிக்கான டிக்கெட்டுகள் நாளை முதல் ஆன்லைனில் விற்பனை.